அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த மாச கடைசியில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதை பற்றியும் குருவினுடைய வக்கரம் கடகராசியில் நீடிக்கிறது, அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். இரண்டையும் கலந்து பலன்களை பார்க்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது. துலாம் ராசியின் 6ஆம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் நன்மைகள் அதிகரிக்கும், பல பிரச்சனைகள் தீரும், எதிரிகள் பலவீனம் அடைவர், நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வந்த நோய் நொடிகள் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், வழக்குகளில் வெற்றி பெறுவீர், சாதகமான திருப்பம் தங்களுக்கு உண்டாகும். இந்த நேரத்தில் கிரக நிலைகள் துலாம் ராசினருக்கு 10ல் கடகராசியில் குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் கேது, ராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய், புதன் துலாமில், 5ஆம் இடமாகிய கும்பராசியில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி. சனியின் 3ஆம் பார்வை அஷ்டமஸ்தானமான ரிஷப ராசிக்கும் படுகிறது. ஆகவே உடலில் உள்ள நோய் நொடிகள் விலகும். 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். ஆக வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செல்லலாம். 10ஆம் பார்வையாக 3ஆம் இடமாகிய தனுசுக்கு உண்டாவதால் சகோதர ஒற்றுமை உண்டாகும். அடுத்து குரு பகவான் தங்களுக்கு இதுவரை சாதகமாக 9ஆம் இடத்தில் இருந்தவர் 10ஆம் இடத்தில் சென்று வக்கரம் அடைந்திருக்கிறார். அவர் வக்கரம் பெறுவது வேலை செய்யும் இடத்தில் தங்களுடைய மதிப்பு மற்றும் நிலையினை மறுபரிசீலனை செய்ய உதவும். பெரும்பாலும் 10லே குரு பதவி பறிபோகும், பணம் பறிபோகும் என்று சொல்லுவோம். ஆனால் குருவினுடைய பார்வை துலாம் ராசினருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு உண்டாகிறது. அடுத்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் மகர ராசிக்கு உண்டாகிறது. 6ஆம் இடமாகிய மீன ராசிக்கு உண்டாகிறது. இலக்குகளை அடைவதற்காக சரியான பாதையை தீர்மானிப்பதற்கான சாதகமான காலம். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமையப்பெற்று பலம் வலிமை கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சுபிட்சமாக இருப்பர். வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பம் பொருளாதாரை பொறுத்தவரை குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். தாராளமான தன வரவுகள் வரும். கடன்கள் அடைபடும். பழைய கடன்களை அடைப்பீர். சேமிப்பினை தொடர்வீர். ஏனென்றால் குருவின் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உண்டாகிறது. உறவினர்களிடம் சுமூக நிலை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம். தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு பல மடங்கு லாபம் உயரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகும். கூட்டாளிகள் நன்கு அனுசரிப்பர். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் இந்த நேரத்தில் வெற்றி பெறும். வேலையாட்களால் சாதகம் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அனுகூலம். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். பதவி உயர்வு உண்டாகும். இடமாற்றம் உண்டாகும். இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். தங்களுடைய மனதுக்கு பிடித்த வகையிலேயே இடமாற்றம் உண்டாகும். ஆனால் அதே நேரத்தில் வேலை பளு அதிகம். அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் தங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே செல்வாக்கு பெருகும், புகழ் பெருகும். விவசாயத்தை பொறுத்தவரை சூரியனும் செவ்வாய் நன்றாக இருப்பதால் விளைச்சல் அதிகரிக்கும், மகசூல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும், கால்நடைகள் அபிவிருத்தியாகும். பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி உண்டாகும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். பெண்களுக்கு நல்ல வரன்கள், அழகிய கணவர் அமைவார். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் பெருகும். நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.